Hello friends, welcome back to Ajay Dev Mom's vlog. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா noodles பார்க்க போறோம். எக் போட்டு ரொம்ப கொலகொலன்னு பண்ணாம scrambled egg noodles ஒரே பாட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க noodles அப்படியே உதிரி உதிரியா தான் இருக்கும். நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கனா அளவா தண்ணி ஊத்துனா போதும், வேற ஒண்ணுமே இல்ல. நான் தான் noodles சாப்பிடுறேன். சும்மா அஜய்க்கு லைட்டா வெச்சு விடுறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 4 முட்டை எடுத்துருக்க, 2 குட்டி தக்காளி எடுத்துருக்கிற, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம், பேக் ஆஃப் 4 இப்பி நூடுல்ஸ். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடை அடுப்பில் வச்சுருக்கேன். சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. கண்ணாடி பதத்தை தாண்டின ஒரு ஸ்டேஜ் வரணும். பாருங்கள் இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கின தக்காளி. என்கிட்ட பீலர் இல்லை, இப்போ தான் ஆர்டர் போட்டு வந்துச்சு. இல்லைன்னா நான் தக்காளியில் எப்போவுமே தோல் எடுத்துருவேன். தோல் எடுத்து தான் நூடுல்ஸ்க்கெல்லாம் போடுவேன். இப்போ தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி கலவா மட்டும்தான் நீங்கள் போடணும். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் உப்பும் போடணும். தக்காளி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சிடணும். தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா ஜாஸ்தியாக போட்டுருவீங்க. இப்போ இந்த பேக்கில் நான் நூடுல்ஸ் மசாலா பாக்கெட் எடுத்துட்டு 4யுமே போட்டுட்டேன். போட்டுட்டு 1 டீஸ்பூன் 4 நூடுல்ஸ் அதில் இருக்கும். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டிருக்கேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் வாட்டர் ஊற்றுனுங்க. வாட்டர் அளவு பார்த்திங்கன்னா அது எடுக்கும்போது அந்த வீடியோ கட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த டம்ளர் 300 ml பிடிக்கும். இதில் 2.25 டம்ளர் நான் தண்ணி ஊற்றினேன். 2.25 to 3 நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2.25க்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், நூடுல்ஸ் எடுத்து தண்ணியாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நூடுல்ஸ் போடணும். நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி போட வேண்டாம், அப்படியே போட்டுருங்க. அப்படியே 1 by 1 வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 30 seconds மூடி வச்சுட்டிங்கன்னா போதும். அது ஃபுல்லாக உள்ள ஸ்ப்ரெட் ஆயிரும். எக்ஸஸாக இருக்கிற நூடுல்ஸையும் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 30 seconds கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், எல்லாமே மிங்கிள் ஆயிடுச்சு உள்ள. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க 4 முட்டையை 1 by 1 ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அந்த எல்லோ மட்டும் பிரேக் பண்ணுங்கள். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக எல்லோ மட்டும் பிரேக் பண்ணணும். அப்போ தான் ஸ்க்ராம்பிள்ட் எக் நூடுல்ஸ் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு, ஸ்க்ராம்பிள்ட் எக் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது, ரொம்ப கொல அப்படி ஆயிரும். பாருங்கள், நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் மூடி வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு விட்டுட்டேன். நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக்ஸஸாக கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லைங்களா, இது நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு ட்ரை பண்ண வச்சிடலாம் அந்த தண்ணியை. அவ்வளோதான், நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பாருங்கள். எனக்கு அந்த நூடுல்ஸ் கரண்டி இருந்திருந்தால் இப்போ கரெக்டாக எடுத்து காமிச்சிருப்பேன். இந்த கரண்டியில் நூடுல்ஸ் எடுக்க வரல, பட் எல்லாமே உதிரியாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.